முதலில் அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது பெண்களுக்கான விருது அப்படின்றதுனால இந்த விருதை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விருதை நான் ஏன் இப்போ எடுத்தோடனே மேலே காமிச்சேன்னா, கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும், பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க, பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு, கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன். அவர் எங்கே விட்டு எங்கேயும் போல என் கூட தெய்வமாக தான் இருக்காருன்றதில் நான் உறுதியாக இருக்கேன். அதே மாதிரி கேப்டனை நம்ம பற்றி சொல்லணுன்னா, பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு கௌரவம், மரியாதை கொண்டவர். அவர் அம்மா இல்லைன்னாலும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புனிதராக வாழ்ந்தார். பெண்களாகிய நீங்கள் அனைவருமே வெறும் கல்வி, குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒவ்வொரு துறையில், இப்போ அம்மா எப்படி சாதிச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்கே இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குகிற லேடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கணவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மீண்டும் நாங்கள் இந்த அவார்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உரித்தாக்குகிறேன். இந்த அவார்டு வாங்குகிற அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சக்தி சக்தி சுயசக்தி உன்னை சுற்றி சுற்றி வெளிச்சக்தி.